கூடு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்ம கோளு கூட்டம் சுருங்குது பனி ஊத்துது. நான் வளர்த்த என் மல்லி செடி இப்படி கறி போய் கிடக்க சுருங்கிருச்சு. அவ்வளவுதான். வடக்கதார வச்சு படுக்காதேடா வாரிட்டு போயிரும். மருதமணி தெக்கதார வச்சு தெருவாக்கி விட்டாங்க. ஐயா சேச்சிக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஓடும் ஐயா. இதுல பூரா பெரிய பக்கெட்டை வளைச்சு இங்க விட்டு வரணும் ஐயா. ஏதா அதுக்கு நீங்க மேடம் நீங்க வீட்டிலேயே படுத்திருக்கலான்னு நான் கட்டி காத்த என் தவறம் குறிச்சு அரமனை இப்படி சண்ணில இழுத்து போய் கிடக்கா. எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறானோ, எத்தனை பேர் சாட் எடுக்காம அங்கனே நிக்கிறான், எத்தனை பேர்த்த வச்சுட்டு போனீங்க. என்ன கூட்டம் சுருங்கனால பேமெண்ட் வாங்காம போக மாட்டேன். அதுதான் நம்ம லட்சியம். லட்சிய கனவு மிஸ்டர் குடாங்கில் இவன் குடி கட்டான்னு நீ அங்கனையே உட்காந்துருக்கியாடா டோக்கன் போட்டேன். போதும் ஜோக்கு வரதான். பொம்பளையால் கூட என்னை பார்க்கும்போது நடப்பீங்க ஏதோ பாவம் கல்யாணம் வீட்டு கடா வரைக்கும் வந்திருப்பேன். தப்பு. குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்க அப்பா கட்டு 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 கட்டுக்கு உளுந்து துவர ஈரல் என்ன சிரிக்க வைக்க நான் வழி தெரியா. எங்க அப்பா நம்பிராஜன் எங்க அம்மா சொல்றாங்க அம்மா சொல்லு உள்ள வரீங்களா? அல்லோ வாங்கிட்டேன் அடிப்பா போட. எங்க ஆத்தா சொல்றாங்க கோத்தா. எங்க ஆத்தா எங்க அப்பாவை கட்டின நாள்ல இருந்து அது சும்மாவே இல்லை. டெய்லி டுர்காஸ்தானா? ஒரு வெற்றிக்காக அற வாங்கிட்டு கிழக்க போய் மேற்க போய் போறேன். ரொம்ப அற வாங்க போறேன். எங்க அம்மா என்னைய 10 மாசம் சுமந்துச்சு. ஆனா எங்க ஆத்தாவும் எங்க அப்பனுக்கு நாங்க 7 உள்ள. எனி டைமும் எங்க அப்பா அந்த வெறிகொண்ட வேங்க எங்க ஆத்தாவை அதான் டுர்காஸ் போட்டுட்டே இருப்பாரா? 7 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை. அந்த ஆண்டை சோதிச்சுட்டேன். எங்க ஆத்தாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஏக்கம். ஒரு நாள் 8வது பிள்ளைக்காக எங்க அப்பா நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். எங்க ஆத்தாட்ட போய் மண்டி ஓட்டாரு. மண்டி ஓட்ட அப்பா என்ன விதநெல் வாங்க போனேன். ஒரே ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை பெத்துக்கிறோன்னு எங்க ஆத்தாவை கும்பிட்டு விழுந்து எங்க அப்பா அழுதாரு. எங்க அம்மா சொன்னுச்சு 7 பிள்ளை பெத்ததுனால கெருப்ப பையில இடம் இல்லை, வேணும்னா பூச்சி மருந்து பை இருக்கு ஏதாவது செஞ்சுட்டு போறாரு. அதே எங்க அப்பா விடல. பைய உதறிட்டு போய் மீன் வாங்க போனார். சைவனாங்க திரும்பி வந்துட்டார். சாதெல்லாம் கிழங்களை விட்டு போல மிஸ்டர் பூசணிக்க மாட்டேன். எப்படி விடும்? எப்படி விடு? நீங்க உட்கார்ந்து அப்படி விடு. சாதகம் பார்க்க போனார் எங்க அப்பா. என்னாச்சு? சாதகம் பார்க்க போகும்போது அப்ப வண்டி கிடையாது. அந்த மாதிரிதான் வண்டி. இப்பதான் எங்க அப்பா போனார். அந்த வண்டியை பார்த்த
கருது வண்டி அது என்ன ஆகும்? சாதக நோட்டை எடுத்துட்டு போன எங்க அப்பாவை ஜோசியரை அரைஞ்சு விட்டார். ஏன்னா அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு. அப்பா கொண்டு போனது யூரியா சிட்டை. திரும்பி வீட்டுக்கு ஓடியாந்து எங்க அப்பா அண்டா உண்டா பானையெல்லாம் உருட்டி சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டார். ஜோசியர் அப்பாவை மம்பட்டி கணைக்கு அடிச்சு விட்டேன். இந்த இடி விழுந்துருச்சுல ஏன்னு அப்பா இப்ப கொண்டு போனதுக்கு சாதக நோட்டு கிடையாது, வேற என்ன நோட்டு? கொசுவத்தியில இருக்க அட்டை. விடவே மாட்டேன், உடனே விடவே மாட்டேன். திருப்பி அம்மாட்ட வந்து அப்பா கேட்டு புளிப்பானைக்குள்ள கைய விட்டு சாதக நோட்டை எடுக்கும் போது பூரையும் கடிச்சு போச்சு. எங்கடா கடிச்சிச்சு? மூடு தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கடிச்சு போச்சு விடு. திருப்பி ஜாதக நோட்டுன்னு நினைச்சு ஜோசியர்கிட்ட போகும்போது ஜோசியர் கொண்டாட்டி அங்க வெளியே இருந்த ஒம்பல, வீட்டுக்கு வெளியே இருந்த ஒம்பல அப்பா உலக கிட்ட புடையில அடிச்சு போச்சு. அடுத்து கொண்டு போனது ஜாதக நோட்டு கிடையாது, வேற என்ன நோட்டு? நம்ம காதகத்துக்கு வாங்கின மொய் நோட்டு. கிரகம் என்ன விடாது. எத்தனை கிரகங்கள் போனாலும் இப்ப ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, அழுகாம சொல்லுங்க ப்ரோ. யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்றதுன்னு. இது நீ ஏன் திணற? தெரிஞ்சா சொல்லிடப்பட்ட. எனக்கு பதறுதுடா, எனக்கு பதறுதுடா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வயசு கல்யாணம். என்னடா தத்தையும் முடியாம வச்சிருக்கேன். நானும் செகண்ட் இல்லாத ஏதாவது கிடைக்கும், ஓல்டு நட்டு கூட கிடைக்கலையா? ஆண்டவா ஆண்டவா உன்னை விழுத்தாடி போட்டு நோட்டவா. ஆனா இங்க பொம்பளை வாடை வருது உன் மேல. இல்ல இல்ல உங்களை பார்த்தா எதுங்க பழைய பழச வட்ட வச்சிருப்பீங்க மாதிரி தெரியுது. எனக்கு தங்கச்சி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க? நீயே இப்படி இருக்கியாடா? அந்த காலத்து கொலைவுகள் மாதிரி ஒரு தங்கச்சி எப்படா? என் தங்கச்சி என்ன மாதிரி இல்ல, ஆளு ரொம்ப அழகா இருக்கும். மச்சான் மச்சான் ஹாஃப் அன் அவர் மாமா வேலை வாருங்க மச்சான். தங்கச்சி மாமாட்ட போய் சொல்லி கூட்டு வாங்க மச்சான். கூட்டாரு. உங்க தங்கச்சி பேரு? பேரை கேட்டா நீங்க சிரிக்க கூடாது. ஊரு சிரிக்காம இருந்தா சரி. சப்பு. ஐயா என்னைக்குன்னு மாத்திரை ஓட்டம் இல்லை. பேரு சப்பனவல்லி. பேரு சப்பனவல்லியா? சுருக்கமா நாங்க சப்பு சப்புன்னு கூப்பிடுவோம். உங்களை போட்டதே தப்பு. என்னடா மச்சான் பீரோல இருக்க துணியை எடுத்து விட்டு போக. ஆனா இவனே ஆள் இப்படி இருக்கானே, என் தங்கச்சி செம்ம கட்டையா இருக்கும். ஆனா இவங்களுக்கு இலச்சையும் சோறு விட முடியாது. ஒரு சுப்ப அரிசி எடுத்துட்டு திருப்பி ஒரு காப்படி கேட்பேன். எங்கிட்டோ இந்த ஊருக்கு வந்த நேரம் கருப்பா உன் கட்டு கரையாற போதுரா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? என் தங்கச்சி சப்பு வந்துருச்சுல்ல, அதான் சிரிக்கிறாங்க. பொம்பளைய ஊரம் போறான். இவனுக்கு இப்படி ஒரு கொண்டாட்டியாரு. இந்த ஊர்ல நான் கால் எடுத்து வச்ச நேரம் எனக்கு திருப்பூட்ட போனேன். அந்த அழகு மலையாம் 18ஆம் படியா. ஏன் மச்சான் இந்த கையை எங்கனே பார்த்துருக்கனே வச்சேன். என்னை எதுவும் கொல்ல பார்க்கல. உள்ள அம்புட்டு அழகா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே மயங்கி என்னங்க உங்க தண்ணி பழத்தை போட்டு என்ன பண்ணது? அது விட்டு இல்லை, என் தங்கச்சி மேல ரொம்ப பாசம். இப்படி ஒரு பாசக்காரன் கேட்கல. மொழகட்ட வேலையெல்லாம் உங்க தங்கச்சி குரலை பார்க்கணும். ஏன்னா நான் வந்து சாயந்தர நேரம் நந்தவனத்துக்கு போய்கிட்டு அந்த பாட்டை விட்டு பாட சொல்லி கேட்ப வழக்கம். உங்க தங்கச்சி குரலை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்க. என்னென்ன செய்ய காட்டுராணி கொட்டையிலே கதவு. ஏன் ஆசாரி வரலையா? நல்லா பாடுமா. அத்திப்பா விதி விதி யார விட்டுச்சு? இந்த குரலை இவனே கேட்டிருக்கே மட்டுப்படல. மெலோடியா பாட சொல்லுங்க மச்சான். ராசாவே விரைக்குமா
இருங்க லைட் அடிச்சு பார்த்து பாட்டுக்க என்ன வாட்டுறாது பூங்காத்து திரும்புமா லேசாக சுருங்குமா கொஞ்சம் பார்க்கிறேன் கிரமுண்டைய கேட்கிறேன் குஞ்ச காட்டுங்க நானும் என்னடா அது ராமேஸ்வரம் எஸ்போர்ட் நண்டு மாதிரி மண்டேன் ஏய் இருங்கடா ஐயா டிவி லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ண கொண்டோக்கணும்னு பார்த்துட்டு திட்டு அவ்வளவுதான். இப்படி ஒரு பொம்பளைய நான் விட்டு படத்துல கூட பார்க்கல. அது என்ன படம்? தங்கச்சி நம்ம 2 பேரும் ரூமுக்குள்ள பார்ப்போம்ல அந்த படம். நிலாக்காய் காஞ்சிச்சுன்னா அள்ளிட்டு போய் அழைச்சிட்டு வாங்கடா. ஏன்னா மிளகாத்தூள் அச்சா என் தங்கச்சியை பிடிச்சிருக்கா சப்ப. இருங்க மச்சான் ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க மச்சான். நான் பொழைச்சு கிடந்தா கட்டிக்கிறேன். தங்கச்சி எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஆமா நக்கிட்டால ஒரே நக்கா. இந்த மாப்பிளைக்கு என்னடா குறைச்ச? நம்ம அப்பா அம்மா இருந்தா இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட ஈவா இருக்கலாம. ஏன்டா தங்க அழுகுற? ஒரு கிளியை வளர்த்து குரங்கோயில கொடுக்க ஏன்டா அது கிளியாடா? கடல்ல ஆந்த மாதிரி இருக்காங்க. அதே அதே யாரா என்னடா அது பீஸ் கேரியல் மாதிரியே இருக்கு மாட்டேன். என்னவா தாத்தா அடாடான்னு என்னவா? எனக்கு எதுல குறைச்சு 2 தடவை பிடிக்கலையா? ஐயோ தொடர்வாளர் வச்சுட்டா அவ்வளவுதான். அப்ப கட்டிங் போல வச்சு குடிக்கவா? கல்யாணம் முடிச்சுனாலே போகலாம் அந்த தொடர் வேலைலாம். என் அருகில் வா. அண்ணன் கூப்பிடுறாரு போவா. ஏன் இங்க ரசீது கொடுத்தே வரவே வேண்டாமால? மடுவை பிடிச்சி தள்ளுறான். என் தங்கச்சி இது என்னடா ஒரு மாதிரி காங்கிரீட் போட்டு சல்லி சிந்துன மாதிரியே என்ன கடிக்குதா? இன்னும் கடிக்காது. நான் எறும்பு மருந்தை போட்டு விடுறேன். ஏன்னா இந்த மாதிரி பொம்பளை அடைக்காமையா எங்கால கட்டாலும் குப்பை கொண்டு என்னடா அடுப்பு ஊதாங்குளம் மாதிரி இருக்கு. ஐயா அந்த நாடகம் பார்க்குற ஆளுங்க யாராவது ஒரு 200 ரூபா கொடுத்துருக்க வச்சுக்கோங்க. ஆனா நீங்க நாடகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் உங்க பொண்டாட்டிய பார்த்தாலும் இது மூஞ்சிதான் தெரியுதா? மச்சான் கல்யாணத்தை வீட்டுல வச்சுக்கோமா கோயில்ல வச்சுக்கோமா மச்சான்? சுடுகாட்டுல வை. ஜெயபிரியா ஜெயா என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? என்னது குருட்டு? என்னப்பா என்னமோ ரகசியமா பேசி ஜெயா மாமா பட்ட காலிலே படம் கெட்ட குடியே கெடுவிட்டோம். எந்த லூசு இப்படி பாடிக்கிட்டு இருக்கு? என்னடா அந்த பாட்டுக்கு வந்த சோதனை? இருந்தே இருந்தாலும் ஐயோ கடவுளே. இந்த கிராமத்துல இந்த மக்கள் பூரா நானும் பத்திரக்கா உட்காந்துருக்காங்க. இளைய தாரத்தை இளையவடியா இளையவடியான்னு சொல்லுவாங்க. ஆமா நம்ம ஊர் சைடு அப்படி பேசுவாங்க. ஆனா ஆனா மூத்த தாரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இவதான் உங்க அக்கா போண்டா தேவடியா. அது என்னையா போண்டா தேவடியா? அது எனக்கு போண்டா என்னையாது? இது யாரு மாமா அந்த கிழவி? அக்கா ஏதோ அக்கா 3 மாசம் சென்னையா. உனக்கு அன்னைக்குன்னு தெரியுதா? இதுல செமையா இருக்கா? ஏ போண்டா ஒட்ட பிடிச்ச ஆழ்த்து முடியும் குறை மூச்சிய கண்ணாடில பாத்திக்காரி. ஐயோ மச்சான் என் தங்கச்சியை கொடுக்காது என் எலும்பு உடைய போகுது. ஏ இந்த மாதிரி மூணுமா முத பயந்து வருது. ஏ இந்த அத மூடி சொல்ல போத முகரை பாருங்க. ஐயோ வாயை திறந்து பேசாத. ஏன் புருஷனை மயக்கி அடி வச்சிருக்க? வாயை திறந்து இத திறந்து பேசு. ஏய் நீ எல்லாம் என் அழகு ஈடாகுறியா? அழக பத்தி யார்கிட்ட பேசுற? என்னவே கீழ மாறி ஏ காலப்பா. எங்க நீ நிட்டு மோகா குத்து நீ நிட்டு மூக்குல நீட்டு
நான் நீட்டுறேன். தெரியவில்லை. இப்ப நீ நீட்டு. ஏய், நீ நீட்டுறீ முத. இப்படி நீட்டு. அது என்ன நீ நீட்டுல விட்டு மாமாக்கு விரைச்சுக்குது. மாமா இங்க பாருங்க. ஐயோ சப்பு. இப்ப நீ நீட்டு. யாரு? நீட்டுறீ. நீ நல்லா ஏமாத்துற. ஏய், நீட்டுறீ முத. ஏமாறி நீட்டுடி. சப்பு. இது காலால காஞ்சு போன விறகு கட்டையா? அழகு. நான் நடந்தால் நடை அழகு. சப்பு. ஐயோ, தயவு நீ என்ன அவளை போய் சப்பு சப்புன்னு இருக்க? பேர் சப்புன இல்லைமா. சப்புரா ஒளி சொப்பா ஒளி. ரெண்டு பேத்துக்கு சண்டை. தண்டவனம். வாடா. என்ன தண்டவனம்? இது கெட்ட கேட்டுக்கு இது ரெட்ட சேடு மயிறு வேற. முகரே பாரு முகரே. என்ன என்ன போட்டேன்னு எதுல போத்துற? ஏன் பொம்பளை முத அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற? எப்ப இல்லாம என்னவா? ஏய், ஏன் புருஷன்? நான் யாருக்கு யாரு? ஏன் புருஷன் நீ? கண்டாலும் தடுக்க புள்ளானாலும் தாலி கட்டது எனக்கு தான், உனக்கு இல்லடி. நான் அழைச்சுக்க. மரியாதையா சொல்றேன். பண்றதை பண்ணிவிட்டு அதிலே அடிச்சுக்கங்க. அத போய் செஞ்சிருக்கீங்க, உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? ஏன் எதுல ஒருத்தனா? என் கால்ல ஒருத்தனா, இல்ல என் கையில ஒருத்தனா, இல்ல என் மண்டையில ஒருத்தனா? இங்க வா, உனக்கு முத அது இருக்கா? இங்க வா. என்கிட்ட இருக்குது உன்கிட்ட. ஐயோ, பக்கத்துல ஒண்ணும் இல்ல. என்ன ஒரே மூத்தரோட நிக்குது. ஏன்டா அவசரம் பண்ணிட்டு போறா? ஏய், என் புருஷனை மரியாதை இல்லாம பேசுனேன், சோத்துல உனக்கு விஷத்தை வச்சிருவேன். ஏய், போண்டா. ஏன் எந்த ஊர்ல பொண்டாட்டி ஏ ஜீமா, ஏ ஜாமா. புருஷன் எந்த பொண்டாட்டி நாட்டுல பெத்தேன் பிறந்தான்னு என்ன? ஆராரோ ஹரிதரோ என் கண்ணே நீ உனக்கு கானகத்து ரெண்டு ஒடி மயிர பொழுது என்னையா உங்க அப்பா வர நேரமாக அழகுறத நீ உறங்கு. ஐயோ புள்ள வாரு ஒண்ணுக்கு இருந்து அப்படியே கிடக்கு. அது அசட்டு பயம் பயம் பெத்த புள்ளைய நீ உறங்கு. இதுக்கு பிள்ளை வந்து இந்த தொட்டி நல்லதே இருக்கும். அடி போடாதே. அதுக்குள்ள மசல் இறக்கிட்ட குருட்டு கொக்கு நீர் காக்கா. நீ பேசாதடா. குத்தாடி பேல நீ என் கூட பிறந்தது. ஐயோ என் தங்கச்சியை பார்த்து ஊரே காரணம் சொல்லி அதை மூடி தொலை முத. ஏமாச்சேன் தொப்புலே இல்லாத உங்களே என்னை தாண்டவா. சரி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். அதுகிட்ட போய் எப்படி செஞ்சீங்க? இப்போ வேலை பாரு, நாட்டுல இது கூட கிடைக்காம சில பேர் மட்டி கொடுக்குது. இது கிடைக்காமலையா? முதல் நல்லா தெரிஞ்சு கரண்ட் அடிச்சு போச்சு. அடி போண்டா. சரி மச்சான். தங்கச்சி மச்சான் அனுதினமும் மண்டி போட்டு அப்படி என்னதான் பண்ணுவாங்க எல்லாரும்? இது பண்ணுவாங்க கேக்குறதுக்கு. தங்கச்சி வள்ளி சந்தன
நாத்தனா அது. மூத்த நாத்தனா. நாத்தனா யாரு? சிரிக்கி என் தங்கச்சி வந்திருக்கு. நான் என்ன சொன்னீங்க? நாத்துனாண்டு. என்ன சொன்னீங்க? என்ன சொல்லுங்க? நாத்துனா. இல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களே? வணக்கம் நாத்துனா. விம்பளை கிடைக்கிறதுக்கு நான் தவறு இருக்கு. அப்ப நானு என்ன அண்ணே இவங்கள எப்ப பாத்தீங்க நீங்க? இருட்டுல பார்த்தேன். குருட்டு பாய்ச்சலா பாஞ்சு இப்ப வந்து குருட்டு போன இடத்துல வாஞ்சது மாதிரி 3 மாசம் முழுகாம இருக்குதா. வளகாப்புக்கு அப்பாட்ட சொல்லணும். சரி அப்ப இந்த அம்மாவை எப்ப பாத்தீங்க? இந்த அம்மாவை லீசன் இளைய வெடியா. அப்ப யார முன்னாடி பாத்தீங்க யார பின்னாடி பாத்தீங்க? என்னையும் உங்களுக்கு ஓவர் வாய் அம்மா கொழுப்பு அதிகம். என்ன கருமத்தை வச்சிருக்க? பழைய துணி பழைய உனக்கு தெரியுமா? அந்த கரையாம்பத்தை இடிச்சு விட்டுருவேன். என்ன எப்படி ஒரு காலை பார்த்தா ஆட்டுக்கால் சூப்புல உருவணும் மாதிரி படவடம் நடந்து அப்பாட்ட போய் கூட்டுவாரு. உங்க தலையெழுத்தை பத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம காவலுக்கு வந்திருக்கோம். ஆனா உண்மையே ரொம்ப சரி பறவை நடத்திடுவோம் அப்படின்னு ஒன்கே தாண்டா தூங்கி கீழே விழுந்துடாதங்கிறாரு. நகை தொக்காரா அரிச்சந்திரா நடத்தமா நாடாத்த நிப்பாட்டி பிராதி அம்மா சொன்ன மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஏற்றி பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குன்னா கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடணும். அண்ணே பாத்தீங்களா அதெல்லாம்? அம்மா ஆட்டுக்குட்டி அம்மா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி இந்த இடத்த வர்ணிக்கிறான் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆட்டுக்குட்டி எந்த ஊருக்கு இருக்கு? தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடிடாம கூட்டுக்குள்ளே தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடிடாம கூட்டுக்குள்ளே மலையிலே பக்கத்திலே மகிழ வெள்ளத்திலே மாலையிலே பக்கத்திலே மகிழ வெள்ளத்திலே மனமேற்று காணும் தலைநெஞ்சு கோணும் எம்மா தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடிடாம நந்தமானோ நனைஞ்சு போச்சு இந்தமானோ நனைஞ்சு போச்சு நந்தமானோ நனைஞ்சு போச்சு இந்தமானோ நனைஞ்சு போச்சு மலைக்கு இறங்கி கிட்டமா ஏந்தி துணிஞ்சு வந்து உன்னத்தாயேந்தி எனவினா கிட்ட வரவினா எனவினா கிட்ட வரவினா அச்சம் அது தடுக்கே மிச்சம் என்ன விடுத்து தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடிடாம கூட்டுக்குள்ளே அழகா இருக்கும் அழகா இருக்கும் சகுன நல்லா அண்ணி இங்க பாருங்க பறவை எல்லாம் கொண்டு போறாதீங்க. நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? அண்ணியா? என்னைய ஒரு நாள் கூட இப்படி கூப்பிட்டது நீங்க நாத்தனார் எனக்கு அவங்கள விட இளையவங்க தானே. ஆடி முட்டை போனா அண்ணி. ஆனா உங்க வேலையை பத்தியா நம்ம சக்கத்துக்கிட்டு இருக்க அந்த டீ கடையில பணியார கொடுத்தேன். பறவை விரட்டிட வேண்டியதான். ஆமா பறவை
அண்ணி நீங்க டெலிவரி நிப்பாட்டிக்கிறாங்க. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பறவைகள் எல்லாம் போகல. சரிதா. போகாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை, யாரு குறை இருந்தாலும் மாறி குறை இருக்கக்கூடாது. ஆமாக்கா. அதனால உள்ள போய் சாமியை வணங்குவோம். ஆமாக்கா. அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் உடனே எனக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி ஆகட்டும் தங்கை. ஆரோடம் சோ. அடி பாதகத்தை உள்பாட இல்லாம இங்க வாருங்க. அதிரச பாக்கெட்டு கவரை கட்டிட்டு வந்து. சோ.